ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலுத்தூர். புரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மோசமான ஊர் இல்லைங்க, ரொம்பவே பாசமான ஊர். இந்த ஊர் மக்களை பற்றின கதை தாங்க இது. இவன் தான் ராசு. என்ன சாமி பாட்டும் கருப்பு சட்டியும் ஒன்றா வருதுன்னு பார்க்குறீங்களா? எந்த கொள்கையும் கிடையாது. 10 பேர் மத்தியில் ஒத்த ஆளாக தெரியுன்ற ஆசை, அவ்வளோதான். இவனுக்கு ஆத்தான்னா ரொம்ப பிடிக்கும், பணம்னா ரொம்பவே பிடிக்கும். ஆத்தால மகனும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. ஊரே பற்றி எரிஞ்சாலும் இவங்க கல்லா கட்டுறது தான் முக்கியம். அண்ணே, என்னையா? சிவகங்கை ஜோசியம் மாணிக்கத்தை பார்த்துருவோம். முக்கியமான சமாச்சாரம் பார்த்துருவோம். அப்படியா? இப்பயே கூட்டு வந்துடுறேன். அவசியம்ண்ணே. இப்போ கூட்டு வந்துடுறியா? சாமி ராசுக்கு எல்லாமே இதுதான். சாமி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டான்னு போய் சொல்லு. ராசை பத்தி தப்பா பேசினா மட்டும் இல்லை, நினைச்சாலே அடிப்பான். அடிக்கிறது அடிக்க போறது எல்லாமே ராசுக்காக. பாரியா, யுத்தத்துக்கு பிறந்த பொறுப்பு ரத்தத்தை கண்டு பயப்படுது. மாப்பிள, வீரங்கிறது கோழியா இருக்கிறத பாக்குறதுக்கு இல்ல, ரத்தத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. உங்ககிட்ட பேச முடியுமா? ஏ காதரி, உப்பு கறிக்கு வெங்காயம் நிறைய போடியா. காக்க, நீங்களும் உங்க கைப்பட மச்சானுக்கு ஆணை வச்சு கொடுத்துருங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. மாமே ரொம்ப சந்தோஷம். இவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்களாமா? மாமே, அண்ணன் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா 1.5 லட்சம் கொடுங்க. நாங்க என்ன வாங்க மாட்டோம்னா சொல்ல போறோம்? சரியா, என் பங்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் போடு. அது மாத்திரம் இல்ல, கல்வெட்டுல நீங்க முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, கீழச்சிற போது அபீப் முகமதுன்னு என் பேர் பெருசா எழுதி இருக்கணும். மாமு, பணம் கொடுக்கறது புகழுக்காக தானோ? அல்ல, புகழுக்காக இல்லையா. இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னும் எத்தனை காலைக்கு இருக்க போறோம். ஆனா வருங்கால சந்ததி வந்து பார்க்கும்போது இந்துவும் முஸ்லீமும் எவ்வளவு சமாதானமா இருந்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும். நாம வேற வேறன்னு யாரையா சொன்னது? அக்பரு இந்து தாயிட்ட பால் குடிச்சாரு. நம்ம தெய்வமா வணங்குறமே ஐயா முத்துராமலிங்க தேவர், அவர் முஸ்லீம் தாயிட்ட பால் குடிச்சவரியா. எல்லா ரத்தமுமே ஒண்ணுதான் ஐயா. மாமு, வருத்தப்படாதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். மனவளம் நல்லா இருந்தா மதம் நமக்கு ஒரு தடையே இல்லை. இப்ப கிளம்புற பங்காளி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. மெதுவா மெதுவா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாட கடை வாங்குற நீ. இறங்கி போ போ போ. யோ, எடுத்துட்டு வாயா. ஓயே, நாங்க கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைலம் கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள ஒண்ணு பெட்டிக்குள்ள பழைய பேண்ட் தான் இருக்கு. பத்தி பூரா பேருக்கு தெரிஞ்சிருக்கியா? ஐ சக்கரை மச்சான். வாங்க மாப்ள. ஏய் குட்டீஸ். சக்கரைன்னு கூப்பிடாங்க மாப்ள. சக்கரை மூர்த்தின்னு அழகான ஒரு பேர் இருக்கு. அது என்ன சக்கரை மச்சான்? ஊருக்குள்ள என்ன ஒரு சக்கரை வியாய்க்கார மாதிரியே பாக்குறேன் மாப்ள. மூர்த்தியை வேற சேர்த்து கூப்பிடுவாங்களாக்கும். போயா? ஆமா, பாவாடையில இருந்து ஜாக்கெட்டுக்கு ப்ரமோஷன் ஆயிடுங்க போல. அதெல்லாம் உங்க அக்கா கிட்ட போய் கேளு. கேக்குறாங்க. ஏய் வலி. ஏ தம்பி, எப்படி இருக்க? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? சாப்பிடுறதே இல்லையா? சரி, அம்மா எங்க? அடுப்பங்கரையில இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. போ. ஓ, ஓகே ஓகே. மா, டேய் போடா. மா, என்ன கோவம் உனக்கு? பின்ன என்னடா, சென்னைக்கு போறதே பிடிக்காதுன்னு சொல்றேன், இதுல வேற வெளிநாட்டுக்கு போறேன்னு வேற சொல்ற. மா, சின்ன வயசுல இருந்தே ஆசைமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா நிஜமாவே அதை சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா, ஊர் உலகத்துல போய் பாருமா, அவன் ஃபாரின் போறானா, அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுலதான் நான் என்ன போஷன் தெரியுமா? எனக்கு அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? போமா, நீ வேற. நான் எங்க அப்பா வீட்டுல பாக்காத காசா இல்ல உங்க அப்பா சம்பாதிக்காத காசா?
நம்மளே 6-7 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் என்னோட ஆசைமா, அது புரிஞ்சுக்கோ. மறுபடியும் அதை பத்தி பேசாத போ. எல்லாம் உங்க அப்பா குடுக்குற இடம். என்னையா சட்டி பானை உருளுது, அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குல இன்னைக்கு நம்ம கட்சி கட்டு போல. ஏன் மருமகனே, வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது, உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏன் குமர வராங்கயா? பாப்பா வாகுமாரா பா. என்னய்யா? அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியா இரு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போகையா மாப்பிள, நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு அவனை விட்டுருக்கேன். இந்த வந்துட்டான், இங்க வா. உன்கிட்டதே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கறி குழம்பு, கோழி குழம்பு, குடல்னு போட்டு தாக்குவாங்க. நீ வாட்டுக்கு பப்பரப்பா பாவடை பார்ப்பான்ட்டு வந்துடாத. நல்ல டிப்பன் கறியில ஏறி மிதிச்சு அமி கொண்டு வா. நைட் வெக்கமா இல்ல? சத்தம் போடாத. என்ன நாச்சியா, அவன் தான் சின்ன பையன், பிடிவாதம் பிடிக்கிறான். நீயாவது போய் அவனை சாப்பிட சொல்லக்கூடாதா? நான் என்ன 5-6 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு புள்ள, அவ ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. இந்த பார், அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனோட முடிவை அவனே எடுக்கிற வயசு. ஆனா அவன் நீங்க சொன்னா கேட்பான்ல? நான் சொன்னா கேட்பான். ஆனா நாளைக்கு அவன் நம்ம இல்லாதப்ப நம்ம அப்பா அம்மா சொன்னதுனால தானே நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் நம்ம பாசமா வளர்த்ததுக்கே அர்த்தம்லாம் போயிரும்ல. சாப்பிடுறா? வேணாம். சாப்பிடுன்னு சொல்றேன்ல. வேணாமா, நான் வெளிநாடு போறதுக்கு ஓகேன்னு சொல்லி நான் சாப்பிடுறேன். சரி, போயிட்டு வா. ஓகேவா? நல்லாம்மா. அம்மா மலரு, இன்னமும் ரெடி ஆகல? அப்பா நான் ரெடி. அப்படியே எங்க ஆத்தா செம்பவள்ளி தாயாரை பார்த்தது போல இருக்குமா? சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். வந்தவங்கள வாசலோட போயிட்டு போறாங்க. அவங்கள பிடிச்சி உள்ள கொண்டு வாங்க. விளையாட்டு பாருங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நடக்க போகாத கல்யாணத்துக்கு ஏண்டி இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? போடி. ஆமா, சம்பந்தி டீ எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். பெரியவங்கள என்ன தப்பா நினைக்க கூடாது. இது வரைக்கும் இதுல யாரு மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. அவரு கருப்போ செவப்போ, காசு இருக்கா இல்லையா, படிச்சிருக்காரா படிக்கலையா, பெரிய வயசோ சின்ன வயசோ, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வரணும், அவ்வளவுதான். இதுவும் போச்சே. இது ஓகேனா டீ மட்டும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இங்கதான். என்ன மலரு? பா, நீங்க சொன்னா நான் கேக்குறேன்ல, ப்ளீஸ் எனக்காக. உங்களுக்கெல்லாம் உறவுன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். வீடு வீடா கூட்டி தெரி ஸ்ட்ரைட்டா எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் போ. அப்பா கோவமா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க தானப்பா சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டு பூட்டு தொங்குது, எந்த பூட்டுன்னு தெரியலையே. குடிவரப்பலுக்கு அட்னங்கால் வர.
ஏன் மாமா எழுந்திரியா காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பையன் வந்து இங்க வந்து படுக்கிறது இதே பொழப்பா போச்சு ஏற்கனவே வியாபாரம் கிளின்னு கிளிக்குது அதுல இவரு வேற ஆமா இவர் பெரிய பாம்பே டெய்லர் அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு பணங்காமட்டே இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போற டேய் ஒரு 50 ஏசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு உன்னை பார்க்க பயமா இருக்கு இல்ல ஒரு டீ சொல்றா வெட்டியா புரிவியா டெய்லி ஒன்னே கட்டி தான் அழுதுக்கிறீங்க அந்த கண்ட நீயே சொல்லியா மண்டையில மசுர வளையன ஓசில வளர்த்து போடா வென்று ஏ விசக்கடக்காரா இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா போட்டு குடு என் கடையில நின்று கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து விடுவேன் ஆமா சொல்லு இந்த மாதிரி கொலா இருந்தானே இந்த ஊர்ல இருக்காங்க உன்னை இருடி ரோடு ஓடுற மிஷின் வரட்டும் உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன் அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு ஓசில டீ குடிக்கிறான் போல அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன் டேய் இந்த என் மய வேண்டாம்டா ஏ பாம்பே டெய்லர் ஏ டீ கடைக்காரா ஸ்பான்சர் வந்துட்டான்டா இன்னைக்கு பாருங்கடா சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோல கடிச்சு துப்புறடா உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்துட்டேன்டா கால தூக்கி மேல போடாத இறங்க நீ சொல்ற யோ போடாதங்கறல ஐ அண்டர்ஸ்டாண்ட் எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய் செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன் இங்க பேட் பாய் சதியோ போலாம் டேய் நீங்க சரியான ஆம்பளைனா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைங்கடா டேய் ஆள பண்ணுடே டேய் என்னடா டேய் லூசு டேய் பொண்டாட்டி பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடுற ஆனாலும் பொண்டாட்டி பாந்தாண்டா என்ன பண்ணலாம் என்ன சித்தப்ப ஒருத்த தெரிச்சு ஓடி வரா தெரிச்சு ஓடி வரலையா அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கா வந்துட்டாங்க 2 மண்டை இவங்க இன்னைக்கு சிக்கனாங்கடா அந்த புள்ளைய பார்த்து என்ன என்னவா சார் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார் ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் போமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா போமா வண்டி எடுப்பா வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது வாயா ஏமா பிரச்சனைனா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல நீ எதிர்பார்க்க கூடாது ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார் வாங்க என்னமா பிரச்சனை இதோ அங்கதான் வாங்க அங்க இருக்கட்டும் பிரச்சனைக்கு வரம்ல எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன் சீக்கிரம் மகனே இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு கட்டிட்டு வாயா ஆமா பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ ஏய் மலர் வாடி இங்க ஒரு பொண்ணு பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும் என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாம்பை எடுங்க நோ நோ டைம் எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கு இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது போன் பண்ணு என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட இல்ல மிஸ் கால் கொடுத்துருக்கேன் போன் வரும் 108க்கு மிஸ்டு காலா விளங்கிடும் ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா என்னங்க கொஞ்சம் பார்த்து ஓகே போன தைப்பொங்கலுக்கு என் கால்ல கருவேல முள்ளு குத்துச்சுல்ல எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயல இல்ல இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற யோ சித்தப்பு பாம்பு இல்லையா பச்சை கயிறு பச்சை கயிறா அட பாவி அது ஒரு மாதிரி பாச கயிறுடா அதுல மீண்டவே எவன்டா இருக்கான் ஏ பொடி மாசு ஸ்டாப் த வெஹிக்கிள் ஐ கம் ஏமா நானும் என் மகனும் ஒன்னே அணகொண்டா பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம் நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம் என்னப்பா தேங்க்ஸ் ஓகேவா அந்த புள்ள நம்பர் ஏதாவது வாங்குவோமா அது வேணாமா
நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன். ஆனா பச்சை பாம்பை கையில பிடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ சித்தப்பா இந்த பொண்ணு எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீடைலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டியா, அது என்னது? சித்தப்பு. அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க வர்ற? யோ எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ. நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்னக்காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ? சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல். என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க? ஜக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பு பிடிச்சிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சு வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சி உன் கையினால வாழை உருவி விட்டுனா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? என்ன கிழவி நொன்ன கிழவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சு அது என் கையெல்லாம் சுத்திடுச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அதை விடுறி. பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தர் தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன்.